வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. உங்களுடைய வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானமான 3ல் பார்த்தீங்கன்னா சனியும் இருக்காங்க. லாபஸ்தானமான 11ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையுமே அதிக பலன்களை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே ஏற்படுங்க. அப்போ உடம்புல சுறுசுறுப்பு ஏற்பட்டுருச்சுனாலே உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதால் எல்லா விதத்திலையுமே உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. ஏன்னா பகலவனை கண்ட பனி போல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முழுவதும்
குறையக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதுலேயுமே நிதானமாக நீங்கள் இருப்பது நல்லது. அதே போல் முன்கோபத்தை எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு முன்கோபம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலம்ங்க. உங்களுடைய ராசிக்கு 10ல் பார்த்தீங்கன்னா கேது சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க இந்த காலகட்டங்களில். அப்போ வாய்ப்பு தேடி வருதுனாலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. முகம் தெரியாத எதிரிகள் மூலமாக இனம் தெரியாத எதிர்ப்புகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சந்திப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த அதிக லாபங்கள் எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. அப்போ ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மறைமுக தடைகள் தாமதங்கள்லாம் வரும். அதெல்லாம் எளிதாக சமாளிக்க உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா முழு ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவதால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. அப்போ நீங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தீங்கனாலே போதும், அதிக நன்மைகளை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்பட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் ஈடுபடாமல் தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதுலையுமே உங்களுக்கு காலதாமதம் உண்டாகுங்க. சில சிறு சிறு வேலைகளாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வருங்க. அதனால் யாரிடமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. பண வரத்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் தாமதப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பெண்கள் இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அதனால் உங்கள் கூட இருப்பவங்களிடம் கவனமாக பேசுங்க, அனுசரித்து செல்வது நல்லதுங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா முழு கவனத்துடன் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. பணவரத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியெல்லாம் இருக்குங்க. வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்படலாமுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது இனிமேல் நீங்கி மனதில் நிம்மதி உண்டாகக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல் துறையினர்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் அவசரப்படாமல் எதையுமே நீங்கள் செய்தால் வெற்றி நிச்சயமுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக உண்டாகுதுன்னே சொல்லலாமுங்க. புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் உங்களுக்கு மெத்தனம் காட்டாமல், அதாவது நீங்கள் அலட்சிய போக்கில் இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதனால் அலட்சியம் காட்டாமல் நீங்கள் படிப்பது தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிக நன்மைகளை கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி மிக அற்புதமாக இருக்குதுங்க. நவீனகரமான பொருட்களை எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் உண்டாகுதுங்க. உங்கள்கிட்ட பைசா இல்லாட்ட கூட அதற்கு உண்டான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துங்க இந்த காலகட்டங்களில். அப்போ பண வரவு ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தாராளமாக பண அளவு உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை எதுவும் வராது, சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதே போல் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைகூடுவது உங்களுக்கு உறுதினே சொல்லலாமுங்க. பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடைபெறுவதற்குண்டான மாதம் அல்ல. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் ஒரு மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. தொழில் வியாபாரத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட முதலீடுகளை எளிதாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். வெளிநபர்களாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே முழுவதுமாக இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைந்து உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா கடினமான பணிகளை கூட இந்த காலகட்டங்களில் எளிதாக செய்து முடிப்பீங்க. அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் உண்டாகுங்க. அதிகாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாகவும் மிக சிறப்பாகவும் இருப்பதால் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியுடன் பணிபுரியலாமுங்க. வேலை தேடி கொண்டிருப்பவங்களாக இருந்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு வேலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டி எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும், உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குறைய காண்பீங்க. தொடர் பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை எல்லாம் தேடித்தருங்க.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறுங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறையை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. உற்சாகம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு மனதளவில் கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாமுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.